வணக்கம். இன்றைய தினம் 15/6/2026 திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலி வடக்கு, குறிப்பாக மயிலிட்டி உள்ளிட்ட பிரதேசங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து வலிவடக்கு மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். 36 வருடங்கள் கடந்தும் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி மயிலிட்டியிலிருந்தும் வசாவிலானிலிருந்தும் ஏனைய பகுதிகளிலிருந்தும் வெளியேறிய மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் இன்று அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு, சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியாமல் வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா அரசு, குறிப்பாக அனுர அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற வாக்குறுதியை கொடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இன்று வரையிலும் எந்தவித ஒரு காணி விடுவிப்பையும் செய்யாமல் வலிவடக்கை பொறுத்தவரையிலே ஒரு பாதையை மட்டும் காலையிலிருந்து மாலை வரை பயன்படுத்தலாம் என்று அந்த பாதை திறப்பை கூட ஒரு இரகசியமாக அல்லது சாதாரணமாக செய்வோம் என்று கூறிய அரசு அதை ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியாக்கி தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு விடயமாக செய்திருக்கக்கூடிய இந்த அனுர அரசு இதுவரை வலிவடக்கு மக்களுடைய காணிகளை விடுவிப்போம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்று வரை விடுவிக்காமல் இந்த மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் மிகவும் துர்ப்பாக்கியமான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். தங்களுடைய இறுதிக்கால வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்கள் தாங்கள் இறந்தால் தங்களுடைய தேவாலயத்துக்குரிய மயானத்திலேயே தங்களுடைய உடல்கள் புதைக்கப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய விருப்பங்கள். அந்த வலிவடக்கு காணிகள் மிகவும் விவசாயம் கொளிக்கின்ற காணிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இராணுவம் அங்கே விவசாயம் நடத்தி அந்த மரக்கறிகளை சுன்னாகம், மருதனாமடம் சந்தைகளிலே கொண்டு வந்து எங்களுடைய அகதிகளாக வாழுகின்ற மக்களுக்கே அந்த மரக்கறிகளை லாபத்து நோக்கத்தோடு விற்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை இந்த வலிவடக்கு பகுதியிலே காணப்படுகிறது. வெறுமனே பலாலி விமானத்தளத்துக்கு காணி வேண்டும் என்கின்ற ஒரு போலி கோஷத்தை முன்வைத்து கொண்டு அந்த பலாலி விமானத்திலும் எந்தவித அபிவிருத்திகளையும் செய்யாமல் அதை சாட்டாக வைத்துக்கொண்டு மக்களுடைய காணிகளை பலாலியிலே இன்னும் விடுவிக்காமல் இந்த வலிவடக்கு பகுதியை முழுமையாக ஒரு இராணுவமயமாக்குகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 2009 மே 18 யுத்தம் மௌனித்த பிற்பாடு 2010ஆம் ஆண்டு அங்கே 4 ஆலயங்கள் இருந்தன. 2 சைவ ஆலயங்கள், 2 தேவாலயங்கள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மயிலிட்டி பகுதியிலே இன்று அந்த 4 ஆலயங்களும் முற்றுமுழுதாக தரைமட்டமாக இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த காலத்திலே எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்த சைவாலயங்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களும் பாரம்பரியமாக எங்களுடைய மக்கள் வழிபட்டு வந்த ஆலயங்கள் இன்று முற்றாக தரமட்டமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தையிட்டியிலே தனியார் காணிகளை பிடித்து பௌத்த ஆலயத்தை அங்கே நிர்மாணித்திருப்பது என்பது சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற நிகழ்ச்சி நிரலில்தான் வலிவடக்கை அவர்கள் நகர்த்துகிறார்கள் என்பது புலப்படுகிறது. இராணுவ வைத்தியசாலையை மக்களுடைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் தனியார் காணிகளை கையகப்படுத்தி இராணுவத்தினருக்கு இங்கே வைத்தியசாலை கட்டுவது என்பது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. எங்கள் மக்களுடைய காணிகளை நீங்கள் ஸ்ரீலங்கா அரசாக இருந்து கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய அரச அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தையும் பாதுகாப்பு படைகளையும் போலீசாரையும் ஏனைய அரச திணைக்களங்களையும் பயன்படுத்தி கொண்டு மக்களுடைய தனியாருடைய காணிகளை அடாத்தாக பிடித்து இராணுவ வைத்தியசாலையை கட்டுவதும் இராணுவத்துக்கு விவசாயம் செய்வது கொடுப்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆகவே இந்த விடயத்திலே மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற கோஷத்துக்கு அடிப்படையிலே வலிவடக்கு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று போராடுகின்ற மக்கள் சார்பிலே நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. வணக்கம். இன்றைய நாளிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய இல்லிடங்களை, தங்களுடைய நிலங்களை இழந்து 36 ஆண்டுகளின் நிறைவிலே இன்று வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய அடிப்படை உரிமைக்காக, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக விளங்குவது அவனுடைய சொந்த இடத்திலே அவன் வாழுவது. இலங்கையை வெளிநாட்டவர்கள் கைப்பற்றுவதற்கு முன்னர், குறிப்பாக பிரித்தானியர்கள் இலங்கையை கைப்பற்றுவதற்கு முன்னர் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழ் மன்னர்கள் எங்களுடைய நிலங்களை ஆட்சி செய்தார்கள்.
எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக நிலம், எங்களுடைய பூர்வீகம். இன்று எங்களுடைய நிலங்களிலே இலங்கை அரச படைகள் கபலீகரம் செய்து 36 ஆண்டுகளாக அந்த நிலத்திலே அவர்கள் இராணுவ முகாம்களை அமைத்து இன்று அவர்கள் பல்வேறு விதமான ஜீவனோபாய செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் மறுதளிக்கப்படுகின்றது. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களைப் போல தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற கைங்கரியங்களிலேயே செயற்பட்டு வருகின்றார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கென்று சொன்னார்கள். இன்று 1 வருடங்கள் நிறைவேறியதன் பிற்பாடும் இந்த ஆட்சியிலே கூட எங்களுடைய மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு திரும்ப முடியாத நிலையிலே இன்று வீதிகளிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காலமாக திட்டமிட்ட வகையிலே எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா அரசாங்கங்களுமே தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற, தமிழ் மக்களை அழிக்கின்ற வேலைப்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை செய்தார்கள் முள்ளிவாய்க்காலிலே. இன்று கட்டமைக்கப்பட்ட வகையிலே பல்வேறு விதமான முறைகளிலே இன்றும் இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பூர்வீக நிலங்களை இந்த இராணுவம் கையடைப்படுத்தி வைத்திருக்கின்றதும் ஒரு வகையான இன அழிப்பினுடைய ஒரு அம்சமாக விளங்குகின்றது. எனவே இந்த அரசாங்கமானது தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் வெளிநாடுகள், குறிப்பாக ஐநா சபை மற்றும் வெளிநாடுகள் இந்த விடயங்களிலே தலையிட்டு எங்களுடைய மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு செல்வதற்குத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள். அது எங்களுடைய சொத்து, எங்களுடைய பூர்வீகம், எங்களுடைய தாயகம். எனவே இனியொரு ஆயுத போராட்டம் என்பது எங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதுமே சாத்தியப்படாது. இது ஒரு வெறும் பொய்க்கதை, கட்டுக்கதை. இந்த இராணுவ பிரசன்னம் வடக்கு கிழக்கிலே தேவையில்லை. இந்த இராணுவ பிரசன்னங்கள் இனி எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் யுத்தம் முடிவடைந்து விட்டது. ஆயுத போராட்டம் மௌனித்து இன்று 17 ஆண்டுகள் கடந்து விட்டது. இவர்கள் சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு இன்றும் எங்களுடைய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நிலங்களிலே, எங்களுடைய மக்களுடைய நிலங்களிலே இராணுவத்தினர் குடியிருந்து கொண்டு அவர்கள் விவசாயம் செய்கின்றார்கள், விளக்குமாறு அடிக்கின்றார்கள், சலூன்களை நடத்துகின்றார்கள். இவ்வாறு பலவிதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் எப்படி சீவிப்பது? எங்களுடைய மக்கள் எப்படி சீவிப்பது? இதை சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் தார்மீகத்தோடும் மிகவும் வேதனையோடும் தெரிவிக்கின்றோம், எங்களுடைய மக்களை வாழ விடுங்கள். நீங்கள் அழித்து கொண்டு இந்த செம்மணி, நாங்கள் போராட்டம் செய்கின்ற இடத்துக்கு அருகிலே தான் செம்மணியை தோண்ட தோண்ட எங்களுடைய உறவுகள் எலும்புகளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் உட்பட இந்த இலங்கை அரசாங்கம் கொன்றளித்துள்ளது. இப்பொழுது எங்களுடைய மக்களை வீதிகளிலே இறங்கி சாகடித்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வெயிலில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாளாந்தம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வு போராட்டமாகவே மாறிவிட்டது. எனவே இந்த விடயத்திலே இலங்கை அரசாங்கத்திலே எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அது எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தமிழர்களை அடக்குகின்ற கைங்கரியத்தையே செய்து வருகின்றார்கள். எனவே எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும். எங்களுக்கு வெளிநாடுகள் தலையிட வேண்டும். எங்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் சொந்த வாழ்விடங்களுக்கு திரும்ப வேண்டும். இதுதான் எங்களுடைய ஏகோபித்த குரலாக இருக்கின்றது. எங்களுடைய உரிமைகள் கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்போம். சாத்வீக ரீதியிலே நாங்கள் அணிதிரள்வோம். இதுதான் தமிழர்களுடைய இந்த காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்கின்றது. எனவே அன்பான தமிழ் பேசும் மக்களே, அன்பார்ந்த மக்களே, வடக்கு கிழக்கில் வாழுகின்ற நாங்கள் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். 36 ஆண்டுகள் கழிந்தும் இந்த மக்கள் வீதியிலே இருக்கின்றார்கள். எங்களுக்கு பிரச்சனைகள் முடிந்து விடவில்லை. பிரச்சனைகள் இப்பொழுது புதுவிதமாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் முடிந்து விட்டதென்ற போலிகளுக்குள் நாங்கள் வாழக்கூடாது. இந்த மக்களோடு கரம் கொடுக்க வேண்டும். இந்த மக்கள் தங்களுடைய சொந்த பூர்வீக நிலத்திலே குடியேறும் மட்டும் நாங்கள் போராட வேண்டும். இந்த சாத்வீக போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். எனவே இந்த மக்களோடு கரம் கொடுப்போம். இந்த மக்களோடு நாங்களும் வீதிகளில் இறங்கி போராடுவோம். இந்த சிங்கள அரச படைகளை அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு அனுப்புவோம். எங்களுடைய நிலம் எமக்கு வேண்டும். இது எங்களுடைய பாட்டன், முப்பாட்டன், கொப்பாட்டன் வாழ்ந்த பூமி. இது எங்களுடைய பூமி என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறிக்கொண்டு சர்வதேச நாடுகள் விரைந்து நீங்கள் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் நாங்கள் அழிந்து விடுவோம். தமிழர் என்ற இனம் இந்த பூமி பந்திலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இல்லாமல் போவதற்கான
பல ஏதுவான வழிகள் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு எங்களுடைய மக்களை சுதந்திரமாக உரிமைகளோடு தங்களுடைய நிலத்திலே வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறி இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்குமாறும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த போராட்டமானது தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய இலங்கை இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு நிலங்களை விடுவிப்பதற்கான ஒன்றில் அடையாளம். குறிப்பாக வலிவடக்கு மக்களுடைய போராட்டத்தின் ஒரு அடையாளம், தையட்டி மயிலட்டி போன்ற மக்களுடைய போராட்டத்தின் ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களை தாண்டி அண்மிக்கிறது இந்த இடப்பெயர்வு. எல்லா விடயங்களையும் பாதுகாப்பு என்ற போர்வையில் மக்களுடைய காணிகளை இராணுவம் ஆக்கிரமித்து விவசாயம் செய்வதும் வர்த்தகம் செய்வதும் தொழில்கள் செய்வதும் அடாத்தானது. எங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளை கேட்கிறார்கள் தவிர மாற்று இடங்களை கோரவில்லை. மாற்று இடங்கள் இருக்குமேயானால் அவற்றை இராணுவம் அல்லது அரச துறைகள் பாதிக்கலாமே தவிர எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நிலங்கள் வழங்கப்பட வேண்டும், மீள வழங்கப்பட வேண்டும். அவர்கள் சுயமாக தொழில் செய்ய வேண்டும். அந்த நிலங்களிலே அவர்கள் வாழ்ந்த நிலத்திலே அவர்கள் வாழ வேண்டும். அந்த கோரிக்கை இங்கே பலமாக வலியுறுத்தப்படுகிறது. இங்கே அரசியல் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ் மக்களினுடைய ஒரு போராட்டம். இந்த உணர்வுகள் வெளிப்படுகின்றன. எல்லோருமே பிரசன்னமாக இருக்கிறோம். இந்த உணர்வுகளை இந்த அரசாங்கம் செவிசார்க்க வேண்டும் என்று மிக வலிமையாக வலியுறுத்தி கோர விரும்புகின்றேன். நீண்ட காலமாக மக்கள் வீதியிலே கச்சேரியிலே வெயில்களுக்கிலே காய்ந்து கொண்டிருப்பதை இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதும் அது நியாயமானது அல்ல என்பதும் ஒரு பொறுப்பான அரசாங்கத்தினுடைய கடமையும் அல்ல என்பதையும் அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். எங்களுடைய மண்ணை, எங்களுடைய நிலத்தை, எங்களுடைய மக்களுடைய நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று எல்லோர் சார்பிலும் மிக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு வெலிகாமம் வடக்கு விசேஷமாக மயிலட்டி மண் ஆக்கிரமிக்கப்பட்டு 36 வருஷம் முடிவுக்கு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒழுங்கு செய்த இந்த போராட்டத்தில் நாங்கள் பூர்ண ஆதரவை வழங்கி இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். மயிலட்டி பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே 2001ஆம் ஆண்டு சமாதான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் ஒரு நார்மல்சி கொண்டு வரப்பட வேணும். அந்த புரிந்துணர்விலே அன்றாட வாழ்க்கையிலே மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சகஜ நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இடப்பட்டிருந்தும் கூட இந்த பிரதேசங்களில் மக்களை மீள குடியேறத்துக்கு இராணுவம் அனுமதி வழங்கவில்லை. அப்போ அது பேச்சுவார்த்தை காலத்திலே ஒரு பெரும் சர்ச்சையாக வெடித்த இடத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவுடைய ஒரு இராணுவ அதிகாரி சதீஷ் நம்பியாருடைய தலைமையில் ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க சொன்னார். அதாவது இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை எந்த வகையில் அணுகிறது, அதை விடுவிக்கலாமா என்ற கருத்தை கேட்டு ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க சொல்லி கேட்டிருந்தார். அந்த ஆய்வறிக்கையில் சதீஷ் நம்பியார் திட்டவட்டமாக சொல்கிறார், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆர்ட்டிலரி, ஹெவி ஆர்ட்டிலரி இருக்கின்ற வரைக்கும் அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த பலாலி தளத்துக்கு அவசியமாக இருக்கின்றதென்றால் இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத பலம் குறிப்பாக ஏவுகணைகளை அவர்கள் இழக்கிறார்களோ இல்லாட்டி அதை கைவிடுறார்களோ மௌனிக்கிறார்களோ அண்டையில் இருந்து அந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் அவசியமில்லை, மீளவும் 90ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்றதுதான் அந்த அறிக்கை. இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 17 வருஷங்கள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆயுத போராட்டம் இல்லாமல் இருக்கவும் அந்த அறிக்கையின் பிரகாரம் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பது என்றது முற்றிலும் நியாயமற்ற ஒரு செயல் என்றது நிரூபிக்கப்படுகின்றது. அரசாங்கத்துடைய சொந்த
தாங்களே கேட்டு உருவாக்கப்பட்ட அந்த அறிக்கையின் பிரகாரம் கூட இந்த அதிஉயர் பாதுகாப்பு விலையம் தொடர்ந்தும் தக்க வைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு 17 வருஷத்துக்கு பிறகும் 6000 ஏக்கருக்கு மேலே சட்ட ரீதியாக மயிலட்டி பிரதேசம் இன்றைக்கு சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 6000 ஏக்கரில் 2013 சுவீகரிக்கப்பட்ட 6000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது மக்கள் தங்களுடைய மூழ்குடியேற்றம் நடைபெற்று அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்பியிருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இன்றைக்கும் கூட அந்த விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் காணியும் இன்றைக்கு முழுமையாக அரசினுடைய சுவீகரிப்பின் பேரிலே தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது. இருக்கிற மிஞ்சின 3000 ஏக்கர் இங்கே போராடுகின்ற இந்த மக்களுடைய 3000 ஏக்கருடைய காணி கிட்டத்தட்ட 80% இராணுவ தேவைக்காக பயன்படுத்தாத காணிகள். முழுக்க இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு முற்றுமுழுதாக அழிப்பதற்கு இராணுவம் விவசாயம் செய்து இந்த மக்களுடைய பொருட்கள் அவர்களுடைய விவசாய உற்பத்திகளை முற்றுமுழுதாக அழிப்பதற்கு இன்றைக்கு சந்தையில் அறவாசி விலையில் இராணுவம் விவசாயம் செய்த தன் சொந்த மக்களுடைய காணியில் விவசாயம் செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கிற வேலை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தொடர்ந்தும் இந்த 6000 ஏக்கர் விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் மட்டுமல்ல, விடுவிக்கப்படாத 3000 ஏக்கர் கூட தொடர்ந்தும் அரசாங்கம் வச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு நியாயம் இல்லை. தொடர்ந்து வைக்கிறதுன்றது முற்றுமுழுதாக யாழ்ப்பாண மாவட்டத்துடைய மக்களுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கிற நோக்கத்தோடு நடத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கணும். ஏனென்றால் இந்த வெலிகாமம் வடக்கு மண்ணென்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு மிகவும் விவசாயத்துக்கு மிகவும் வேண்டப்படுகின்ற ஒரு பிரதேசம். அது முழுக்க பொருளாதாரத்தை அளிக்கிற நோக்கத்தோடு இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளுவதற்காக ஒரு இனவாத நோக்கத்தோடு முன்னெடுக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த மக்களுடைய போராட்டம் முழுமையும் நியாயமானது. அது எங்களுடைய உரிமை. அதை அவர்கள் பெற்றெடுக்கிற வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பூரண ஆதரவை அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். வெலிகாமம் வடக்கு, குறிப்பாக மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், தோலகட்டி பகுதி மக்களுடைய நியாயமான கோரிக்கையும் இன்றைய 36 ஆண்டுகள் முடிந்து 37வது ஆண்டிலே அவர்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழுகின்ற வாழ்க்கையையும் அடையாளப்படுத்தும் வகையிலே இன்று முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் நியாயபூர்வமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும். இது தொடர்பிலே பல நீண்டகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் என்பது இன்னும் மீளப்பெறப்பட முடியாமல் இருக்கிறது. அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறாமையும் கூட இந்த காணிகளை விடுவிப்பதிலே மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறது. வழக்கினூடாக ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டு மக்கள் மீள்குடியேறி இருந்தாலும் இன்றைய நாட்கள் தொடர்ச்சியாக, குறிப்பாக 90ஆம் ஆண்டு இதே நாளிலே அந்த மக்கள் அந்த இடத்தில் இருந்து இடம்பெயர்ந்து போய் 36 ஆண்டுகளை முடித்திருக்கிறார்கள். இந்த 36 ஆண்டுகள் என்பது உள்நாட்டுக்குள்ளே இடம்பெயர்ந்த அகதிகளாகவும் உள்நாட்டுக்குள்ளே உறவினர் நண்பர் வீடுகளிலே வாழுகின்ற மக்களாகவும் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை தொடர்பிலே பல தடவைகள் நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசியும் இருக்கிறோம். கடந்த வியாழக்கிழமையும் கூட நான் இந்த மயிலிட்டி மக்களுடைய போராட்டம் தொடர்பாக பதிவுகளை மேற்கொண்டிருந்தேன். தொடர்ச்சியாகவும் சர்வதேச சமூகத்திடமும் இலங்கையினுடைய அரசியல் தலைவர்களிடமும் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் முடிந்து விட்டதாக வெளியிலே பேசப்படுகிறது. இங்கே ஒரு சமாதான நல்லிணக்கம் உருவாக்கப்படுவதாக வெளிநாடுகளுக்கு சொல்லுகின்ற அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த அரசியல் தலைவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள் இல்லை. மக்கள் இன்னும் சொந்த இடங்களுக்கு செல்லவில்லை, அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இல்லை, அவர்கள் நிம்மதியாக தங்கள் நிலங்களிலே வாழ முடியாமல் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், உலகமும் பார்க்கிறது. இதனால்தான் இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட்ட ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளிடமும் நாங்கள் விநியமாக கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த மக்கள் இப்பொழுதும் தெருக்களிலேயே இருக்கிறார்கள், தெருவிலே போராடுகிறார்கள். இந்த நியாயமான கோரிக்கைகளை இலங்கை அரசுக்கு நீங்கள் கொடுக்கிற அமுக்கத்தினூடாக, ஒரு அழுத்தத்தினூடாக இந்த மக்கள் மீள குடியேறி வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும். யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் எந்த குண்டு சத்தங்களும் இங்கு கேட்கவில்லை. யாரும் ஆயுதங்கள் தூக்கவில்லை, யாரும் ஆயுத போராட்டம் பற்றியோ அல்லது ஆயுதங்கள் பற்றியோ சிந்திக்கவில்லை.
இந்த நிலையில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களை, அதிலும் வருமானம் தரக்கூடிய உழைப்பு நிலங்களை வேணுமென்றே அரசாங்கம் சுவீகரித்து பறித்து வைத்திருக்கிறது. அந்த இடத்திலே இராணுவம் தோட்டம் செய்கின்றார்கள். இராணுவம் அந்த மரக்கறிகளை வெளியிலே விற்கிறார்கள். வெறுமையாக காடுகளாக நிலங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த இடங்களிலே அவர்கள் செய்கின்ற தொழிலினூடாக வெளிச்சந்தையிலும் கூட எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு நியாயமான மனிதாபிமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களாகிய நாங்கள் முழுமையாக எங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்தும் வழங்குவோம். அதற்கான முன்னெடுப்புகளை செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம். என்னுடைய பெயர் செல்லத்துறை தனபாலசிங்கம். மயிலட்டியை சேர்ந்த நாங்கள் கடத்தொழில் சமூகத்தை சேர்ந்த நாங்கள் மீன்பிடி தொழிலேயே இலங்கையில் பேர் போன இடம் மயிலட்டி. அந்த நேரங்களில் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு 10 லொரி போகும் மீன், கருவாடு மீன் மட்டுமல்ல விவசாய பொருட்கள். ஆனால் இன்று நாங்கள் 36 வருடங்களாக இடம்பெயர்ந்து சொந்த இடத்துக்கு போக மாட்டாமல் அகதிமுகாங்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடத்தொழிலை நம்பி வாழ்ந்த நாங்கள் கடத்தொழிலையே கையை போட்டு விட்டோம். மயிலட்டி மீன்பிடி தொழிலாளருக்காக கட்டப்பட்ட மயிலட்டி துறைமுகத்தில் இந்திய ரோலர்கள் வந்து பிடிச்சி கொண்ட ரோலரில் தான் வடிக்கிறாங்க. தென்பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே இருந்து தொழில் செய்கிறாங்க. ஆனால் மயிலட்டி மக்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகவே நாங்கள் 36 வருடங்கள் அகதிகளாக வாழ்ந்தது போதும். இனியாவது இந்த அரசாங்கம் வரும்பொழுது சொல்லிச்சது மக்கள் நிலம் மக்களுக்கண்டு. ஆனால் 2 வருடம் கடந்து விட்டது. அந்த மக்களின் நிலத்தை நாங்கள் இப்போவும் நம்புகிறோம். இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு அந்த நிலத்தை விட்டு மீள் குடியேற வைக்கணும் என்று சுமார் 300 குடும்பங்கள் வாழ்கிற இடத்துல இராணுவ தளபதி ஒரு ஆள் மாதத்திலேயோ 2 மாதத்துக்கு ஒருக்கா அவன் தங்குறதுக்காக ஒரு பங்களா கட்டியிருக்கார்கள். அதில் வேறு ஒரு குடியும் இல்லை, ஆமி கூட இல்லை, சும்மா வெறும் தரநிலமாக கிடக்கு. 300 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்த இடத்தையே அப்படியே பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கு. தயவு செய்து நாங்கள் கேட்குறேன் என்னென்னா, இந்த மக்கள் நீண்ட காலமாக 36 வருடங்கள் பல சோதனைகளை தாண்டி விட்டார்கள். உதாரணமாக எனக்கு இப்போ 76 வயசு, அடுத்த மாதம் 77வது வயது அவங்க போகும். எங்களை போன்ற வகை இன்னும் சில வருடங்களோ நாளைக்கோ தெரியாது. மண்டையை போட்டால் இங்கே இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு இடத்தை காட்டுறது கூட ஆக்கள் இல்லாமல் போடும். தயவு செய்து நீண்ட காலமாக இந்த மக்கள் பட்ட கஷ்ட துன்பங்களை உணர்ந்த இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த காணிகளை விடுதலை செய்து எங்களுக்கு மீள் குடியேற்றம் செய்து தொழில் வாய்ப்பும் வழங்கி கடத்தொழில் நீண்ட காலமாக நாங்கள் கடத்தொழில் செய்து வாழ்ந்த குடும்பம் என்ற ரீதியில் அதுகளையும் வாழ்ந்து செய்தரணும் என்று தாய்வாக கேட்டு வாழ்க்கிறேன். எமது நில விடுதலை போராட்டத்திற்காக இங்கே வருக தந்த மதகுருமாருக்கும் தலைவர்கள், பிரமுகர்கள், தவிசாளர்கள், அரசப்பட்ட அமைப்புகள் மற்றும் எங்களுடைய இந்த நிலையை வெளி உலகுக்கும் நாட்டிற்கும் பரப்பி நிற்கும் ஊடக நண்பர்களுக்கும் எமது மக்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 15/6/1990 ஆண்டு இன்றைய நாளிலே அதிகாலையிலே விமான தாக்குதலும் எறிகணை வீச்சுகளும் துப்பாக்கி ரவைகளின் ஓசையிலே எங்கள் விழுந்த பிணங்களை கடந்து உடுப்பதற்கு மாற்று உடுப்பில்லாமல் நாங்கள் வெளியேறி இன்று 36 வருடங்கள் முடிந்து 37வது வருடங்களாக காலெடுத்து வைக்கிறோம். ஆனால் நாங்கள் அகதிகள்தான். யுத்தம் முடிந்து 17 வருட காலம் முடிவடைந்தும் நாங்கள் அகதிகள்தான். 1948ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த நாட்டை அரசுக்கு வந்த அரசுகள் இன்று வரை எம்மை ஏமாற்றி கொண்டு தான் நிற்கின்றது. நாங்கள் ஏமாளிகளாக நிற்கின்றோம். அதற்கு ஒரு உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனா அவர்கள் சர்வ அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை கொண்டு வந்தார். அன்று தொடக்கம் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் கூறும் வார்த்தை என்னவெனில், நாங்கள் அரசுக்கு வந்தால் இந்த ஜனாதிபதி முறையையும் பயங்கரவாத சட்டத்தையும் முடிப்போம் என்று கூறுவார்கள். ஆனால் இன்று வரை அது நடைபெறவில்லை. நாங்கள் ஏமாளிகளாக நிற்கின்றோம். மைத்திரி ஆட்சியின் பொழுது எங்களுடைய சிறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அதன் பின்பு NPP அரசு ஆட்சிக்கு வந்தது. ஏழைகளின் தோழன், எங்களை போராட்ட வடுக்களின் வலுவை தெரிந்தவர் ஜனாதிபதியாக வருகின்றார் என்று மகிழ்ச்சி அடைந்தோம். அதற்கு ஏற்றாற்போல தென்னிலங்கையிலே அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். முதலாவதாக இனவாதம் அகற்றப்படும், சமதர்ம ஆட்சி நிலவும், மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீடுகள் கிடைக்கும்,
அடுத்ததாக எங்களுக்கு பால்வாக்குமா போல இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட எமது மக்களின் காணிகள் மக்களுக்கே கொடுக்கப்படும் என்று கூறி 2 வருடம் ஆகிவிட்டது. நாங்கள் அகதிகள். அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பொழுது எமது மயிலிட்டி மண்ணிலே முருகன் அம்பன் ஆலய முன்றலிலே எங்கள் ஜனாதிபதிகள் கொடுத்த வாக்குறுதி மக்களின் காணிகள் மக்களுக்கே, உங்களின் காணிகள் நிச்சயம் உங்களுக்கே தருவோம் என்று கூறியும் நாங்கள் அகதிகளாகத்தான் இருக்கின்றோம். யுத்தம் முடிவடைந்து எங்களை சிங்கள சகோதரர்கள் சுற்றுலாவிகளாக யாழ்ப்பாணம் வருகை தருகின்றார்கள். அவர்களோடு நாங்கள் அளவலாவி பேசினோம். அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், உங்கள் காணியை நம் விடவில்லையா என்று. அதற்கு உதாரணமாக நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பு கொழும்பிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தோம். அந்த போராட்டத்திலே சிங்கள சகோதரர்கள் எங்களோடு உடனிருந்து குரல் கொடுத்தார்கள். ஆகவே சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சாட்டையும் ஜனாதிபதிகள் கூறிவிட முடியாது. சில சிங்கள இனவாத அரசியல்வாதிகள் மதபோதர்கள் இனவரியை கக்குவதால் அவர்களுக்கு பயப்படுகின்றாரா? நாங்கள் கேட்கும் கேள்வி. இவருடைய ஆட்சியிலே 3-2 பெரும்பான்மை உள்ளது. சர்வாதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி அவர் கையிலே உள்ளது. பாதுகாப்பு அமைச்சும் அவர் பொறுப்பிலே உள்ளது. ஆனால் எங்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் சற்று இப்பொழுது அவர் கூடிய வாக்குறுதியிலே ஒரு தடுமாற்றமான ஒரு மாற்று கருத்தொன்று கூறுகின்றார். இராணுவத்துக்கு தேவையான காணிகளை கையகப்படுத்திவிட்டு மிகுதி காணிகளை உங்களுக்கு கையளிப்போம் என்று. அது கூறியும் இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லை. நாங்கள் கேட்கின்றோம், எங்கள் காணிகளிலே நாங்கள் குடியேறினால் இராணுவத்துக்கு பாதுகாப்பின்மையா? எமது பெருங்காணிகள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பா? அடுத்து எமது காணிகளில் எங்களை குடியேற விட்டு எங்களை காப்பாற்றி தங்களையும் காப்பாற்ற இந்த இராணுவம் பலவீனமானதா? இது நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆகவே என்ன ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் போராடும் பொழுது NPPR அரசு ஆதரவாளர் கூறுகிறார்கள், நீங்கள் அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கிறீங்க, நாங்கள் எப்படி ஆதரவு தாரது என்று. ஒன்று கேட்கின்றோம் அவர்களை, இங்கு அரசாட்சி செய்வது யார்? NPP அரசு. எங்கள் காணி யாரிடம் உள்ளது? NPP அரசிடம். விடுகிற அதிகாரமாரிடம் உள்ளது? அவைகளிடம். அவர்களிடம் கேட்காமல் நாங்கள் வேறு யாரிடம் கேட்பது? அதுவும் அகிம்ச வழியிலே தர்ம வழியிலே போராடுகின்றோம். அது அவர்களுக்கு பாதிப்பா? என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து, எங்களை வழிநடத்த ஒரு தலைவன் இருந்தான், மறைந்தான். இப்பொழுது எங்கள் அரசியல் களத்திலே சுற்றி பார்த்தால் பல அரசியல் கட்சிகள் துண்டு துண்டாக ஒவ்வொரு தலைவர்கள். ஆனால் நாங்கள் ஒரு தலைவரோடு கலைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு மனக்கசக்குது. இந்த நிலை ஏன் ஏற்பட வேண்டும்? நீங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், பெரும்பாலானவர்கள் நீங்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு குழுமமாக வந்து எங்களுடைய இந்த காணி விடுவிப்பை எடுத்துரைத்தால் அரசும் கேட்கும், உலக நாடுகளும் கேட்கும். அது நடைபெறுமா? ஒரு கேள்விக்குறி. அவர்களும் விட இல்லை, இவர்களும் விட என்றால் நாங்கள் யாரிடம் கேட்பது? ஆண்டவரிடம் தான் வேண்ட வேண்டும். ஆனால் ஆண்டவரிடம் வேண்டுவதற்கும் எமது ஆலயங்கள் இல்லை. ஆகவே இந்த வழியிலே கேட்கின்றோம், அரசியல்வாதிகளே, அரச தலைவர்களே, எங்களுடைய இந்த நிலையை உணர்ந்து நீங்கள் எமது காணியை விரைவில் விடுவித்து எமக்கு ஒரு ஆறுதலை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். போராட்டங்கள் நடைபெறும், வடிவங்கள் மாறலாம். ஏனெனில் நாங்கள் அகிம்சை வழியிலே இப்போ போராடுகிறோம். பொறுமையும் ஓர் அளவிற்கு. இந்த போராட்டம் களங்கள் மாறும், ஆனால் வடிவங்கள் களங்கள் மாறும், போராட்ட வடிவம் மாறாது. ஆகவே நாங்கள் நிச்சயமாக போராடுவோம் என்று கூறி நன்றி கூறி இந்த இதை முடிக்கிறேன். வணக்கம், நான் மயிலிட்டி மீள்குடியிட்ட குழுவின் உறுப்பினர். இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்னாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அதன் தேவைப்பாடானது மக்கள் சார்பில் எந்த ஒரு தரப்பினரும் ஒத்துழைப்பு இன்மையே நாங்கள் இன்று இங்கு இந்த கவனஈர்ப்பை மேற்கொண்டதற்கான முக்கியமான காரணம். முதலாவதாக யாழ் மாவட்ட செயலக
யாழ் மாவட்ட அரசு அதிபரிடம் எமது கோரிக்கைகளை வழங்கியிருந்தோம். அவரிடம் சில கேள்விகளும் கேட்டிருந்தோம். எமது காணி வெடிப்பு தொடர்பாக யாழ் வலிகாமம் வடக்குக்கு விஜயம் செய்த யாழ் பாதுகாப்பு அமைச்சின் பிரதி செயலாளர் வந்தபோது அதற்கு முன்னதாக அமைச்சர் எங்களை அழைத்து கூறியிருந்தார், எமது நில வெடிப்பு சம்பந்தமாக பிரதியமைச்சரின் வருகையின் போது சில முக்கியமான தீர்வுகள் கிடைக்கும் என்று. இன்று பிரதியமைச்சர் வந்து சென்று 3 வாரங்கள் ஆகுது, 3 வாரம் நெருங்குது. இன்று வரைக்கும் எங்களுக்கு பதில் இல்லை. இன்றைய தினமும் அரசு அதிபரிடமும் கேட்டிருந்தோம், ஆளுநரிடமும் கேட்டிருந்தோம். 2 கேள்விகள். ஒன்று, வடக்குக்கு விஜயம் செய்த பிரதியமைச்சரிடம் மக்கள் காணிக்காக போராடுகின்றார்கள், அதை நீங்கள் தெரியப்படுத்தினீர்கள். 2 பேருமே எங்கள்கிட்ட சொன்ன விஷயம், நாங்கள் தெரியப்படுத்த தேவையில்லை, அவையில் ஊடகம் வழியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ எங்களுடைய கேள்வி, எங்களுடைய நிலம் சம்பந்தமாக அரசு அதிகாரிகள், ஆளுநர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்காமல் யார் எங்களுக்காக குரல் கொடுப்பது? எங்களால் இவ்வாறு போராட மட்டும்தான் முடியும். எங்களுடைய கேள்வி, நாங்கள் இன்னும் எவ்வளவு காலங்கள் போராட வேண்டும்? எங்களோட அம்மா அப்பா இதில் நிற்கிற அவ்வளோ பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில தலையில் மட்டும்தான் கருத்த முடி தெரியும். முக்காசி பேரும் வயது போனாக்கள். 2 சந்ததிக்கு மேலே அகதியாக வாங்கிட்டோம். 36 வருஷம் எங்களால் இனியும் பொறுத்திருக்க முடியாது. இந்த கவன ஈர்ப்பானது அடுத்த கட்டத்துக்கு மாற்றப்படும். எவ்வாறு? எங்களுக்கான பதில் வெகு விரைவிலே, கிழமை கணக்கு வார கணக்கு இல்லை, இந்த மாதத்துக்குள்ளே எங்களுக்கு பதில் வராட்டி இதை விட மலிவையான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். அந்த போராட்டத்திலே மக்கள் நலனுக்காக முன்னிற்பவர்கள் அரசியல்வாதிகளோ, அரசு அதிகாரிகளோ, மக்கள் தொண்டு விரும்பிகளோ, இல்லை அரசு சார்பற்ற நிறுவனங்களோ முழுமையான பங்களிப்பை தர வேண்டும். ஏனென்றால் அப்பா சொன்ன மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் எங்களுக்கான ஒரே ஒரு தலைமை காணப்பட்டது. இப்போ அது இல்லை. எங்களால் தனிமனே எங்களை கருத்துக்களை வெளியிடவே முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ எல்லா மக்களும் சேர்ந்து, ஏனென்றால் இந்த நாட்டில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தரப்பில் இன்ற வரைக்கும் சொந்த நாட்டின் அகதிகளாக இருக்கிற மக்கள் இந்த வலிகாமம் வடக்கில் தான் அதிகமான ஆட்கள் இருக்கணும். இன்ற வரைக்கும் 2117 ஏக்கர் காணி இன்னும் விடுபடாமல் இருக்குது. 19 GS டிவிஷன் அதுக்குள்ளே இருக்குது. 21 கோயில் இருக்குது இன்னும் விடுபடாமல். 5 பாடசாலைகள் இருக்குது. இவ்வளவும் சின்ன ஒரு விஷயமா நாங்கள் கேட்குறோம்? இவ்வளவும் உங்களுடைய அபிவிருத்திக்கானதா அல்லது அரச பாதுகாப்புக்கானதா? இவ்வளவும் மக்களுக்குடைய காணிகள். யாழ் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் வசாவுலான் இராணுவ ஆஸ்பத்திரி ஒன்று கட்டப்படுது. அந்த ஆஸ்பத்திரி கட்டேக்க எல்லா தரப்பிலேருந்து சொல்லப்படுது, அந்த உரிமையாளருக்கு நஷ்ட இட கொடுப்பேன். எப்போ கொடுப்பீங்க? 3 தலைமுறையில் இருக்கிறவன் செத்தா பிறகு 4வது தலைமுறையை கொடுக்க போகிறீங்களா? காணி உரிமையாளர்கள் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு நஷ்ட இட வேண்டாம். எங்கட காணி எங்களுக்கு வேணும், எங்கட பாரம்பரியம் வேணும், எங்கட கோயில்கள் எங்களுக்கு வேண்டும். எமது நிலம் ஒன்றே எமக்கு தீர்வு. வேறு எதுக்கும் நாங்கள் விலை போக மாட்டோம். எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். எங்கட காணி எங்களுக்கு வேண்டுமென்ற கோரிக்கையோட, அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் ஆட்சி அமைத்து 2 வருடங்கள் நெருங்குகின்றது. மக்கள் காணி மக்களுக்கென்று சொன்ன அனுர அரசு இப்பையும் அவரே ஜனாதிபதி. எங்கட காணியை எப்போ விடுவீங்க? ஒவ்வொரு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் எங்களை பார்த்து கேள்வி கேட்க நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எங்கட காணியை விடுவிச்சிருந்தா நாங்கள் இந்த இடத்துல போராட்டம் செய்ய தேவையில்லை. எங்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க முன்னுக்கு நீங்கள் உங்களோட மனச்சாட்சியை தொற்றுக்கணும். அதிகாரம் உங்களோட கையில் இருக்குது. தேசிய மக்கள் சக்தியிடம் முழுமையான அதிகாரம் இருக்குது. 3/2 பெரும்பான்மைக்கு வாக்களித்தது தமிழ் மக்களும் வாக்களித்தது என்னத்துக்காக? அரசியல் கதியில் விடுதலையாக வேண்டும், மக்களுடைய காணிகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். வேறு என்ன உங்களால் தரையிலும்? இவ்வளவுதான். இந்த 2ஐயும் செய்தாலே இப்போ இருக்கிற சனம் நிம்மதியாக வாழும். எங்களோட கோரிக்கை ஒன்று என்று முழுமையான நில விடுதலை, வழிவடக்கு முழுவதும் விடுதலை பெற வேண்டும். எமது போராட்டங்கள் இனி வரும் காலத்தில் மிக உக்கிரமாக இருக்கும். அதாவது எங்களோட மக்களோட நாங்கள் மிக கடுமையான முறையில் இந்த போராட்டத்தை மாற்றுவோம். ஏன்னா நாங்கள் இறுதி கட்டத்தில் சாகர தருவாலே இருக்கிறோம். எங்களோட இடத்திலேருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்களோட வயசு முதிர்வு காலத்தில் இருக்கிறேன். நாங்கள் இதை வன்மையான அனைவருக்குமான ஒரு உரத்த பதிலாக சொல்கிறோம். எங்களோட காணிகள் வெகு விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும். நன்றி. என்றையும் ஒரே பதில், தொடர்ச்சியாக நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். காணி விடுவோம். ஒரே கேள்வி கேட்போம், எப்போ விடுவீங்கன்ட்டு. பதில் இல்லை. ஏன்னா கடந்த டிசிசி கூட்டமாக இருந்தாலும் சரி, இஞ்சியாக இருந்தாலும் எங்கேயாங்க இருந்தது, நாங்கள் கேட்ட கேள்வி ஊடகங்கள் பதிவு செய்த நீங்கள் அவர் என்ன பதில் சொன்னவர்ன்னு தெரியும். அதே மாதிரி தான் ஆளுநர் சொன்னார். எங்களுக்காக கதைக்கிறேன்னு சொல்கிறீங்க. எங்களுக்காக கதைச்சா நாங்கள் இங்கே போராட வேண்டிய தேவை இல்லை. எங்களுக்கு போராடுற வழி இல்லை. அது தெளிவான ஒரு விஷயம். எங்களுக்காக அவையில் கதைச்சா நீங்கள் கேட்குறீங்க ஆளுநர் என்ன சொன்னவர்ண்டு.
அரசு அதிபர் என்ன சொன்னாண்டு நாங்கள் போராடுற விஷயத்தையே பிரதி அமைச்சரிடம் கூறாதவர்கள் எங்களுக்காக கதைப்பார்கள் என்றது என்ற கேள்வி. நன்றி. மே 28 6376 ஏக்கர் நிலப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து இன்றைக்கு 3500க்கும் மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் 19 கிராம சேவையாளர் பிரிவு, குறிப்பாக 16 கிராம சேவையாளர் பிரிவு முழுமையாக பகுதி அளவிலும் 3 கிராம சேவையாளர் பிரிவு, குறிப்பாக பலாலி தெற்கு, பலாலி வடமேற்கு, மயிலட்டித்துறை தெற்கு J251 முக்கியமாக முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இன்று இந்த போராட்டத்தை நடத்துகின்ற மயிலட்டி மக்கள், மயிலட்டி வடக்கு, மயிலட்டித்துறை தெற்கு, மயிலட்டித்துறை வடக்கு 3 கிராம சேவையாளரும் பிரிவாக கடல் தொழிலை நம்பியிருக்கின்ற மக்கள், அதைவிட பலாலி வடமேற்கு, பலாலி மேற்கு மக்கள் இவ்வாறாக முழுமையாக இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என இந்த NPP அரசு பலாலியிலே நடந்த தேவாலயத்தில் நடந்த கூட்டத்திலே இவர்களுக்கான ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள். உங்களுடைய காணிகள் நாங்கள் பதவியேற்றதும் விடுவிக்க வேண்டும். ஆனால் இன்று வரை 2500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. பாடசாலைகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன, ஆலயங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கான ஒரு கால அவகாசத்தை வழங்கியிருந்தார்கள். இந்த ஆட்சி ஏற்று 2 வருடங்கள் கடந்தும் என்ன மக்களுடைய எந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை புதிய அரசிலே. ஆக பலாலி வீதி வசாவலான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான வீதி திறக்கப்பட்டிருக்கிறது. வசாவலான் சந்தியிலிருந்து அச்சுவேலி வரையான ஒரு 500 மீட்டர் நீளமான பகுதி மட்டுமே திறக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இன்னும் வசாவலான் சந்தியிலிருந்து தெல்லிப்பளை வரையான சந்தி திறக்கப்படவில்லை. காங்கிரஸ் சந்தியிலிருந்து கீரிமலை வரையான பாதை திறக்கப்படவில்லை. ஒட்டாப்புலத்தில் எங்களுடைய வளலாய் வீதி திறக்கப்படவில்லை. இவ்வாறு பல வீதிகள் இன்னும் திறக்கப்படாமல் மக்கள் பலாலி கிழக்கிலே மீள்குடியேறியவர்கள் தங்களுடைய பிரதான வைத்தியசாலைகளை செல்வதற்கு கூட போக்குவரத்து இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான நிலையில் தங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக இந்த காணி விடுவிக்கப்படும் என கேட்டிருந்த போதும் அவர்களுக்கான ஒரு கால அவகாசத்தை வழங்கியிருந்தார்கள். தற்போது வந்திருந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பதற்காக இங்கு வந்தார் என்று சொன்னாலும் வந்து 3 வாரங்கள் கடந்து சென்ற நிலைமையிலும் மாவட்ட செயலாளரால் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கேட்டபோது கூட சொன்ன விடயம் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்கு தேவை வேண்டும். பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்கு பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு துளி கூட தேவையில்லை, ஒரு அங்குலம் கூட தேவையில்லை. இவ்வாறு மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடு. ஏனென்றால் அங்கே இருக்கிற மக்களோட கதைக்கல வந்து அரசு அதிகாரிகளோடையும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கதைத்து விட்டு சென்றார்கள். நாங்கள் அந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் எங்களுடன் கதைக்கவில்லை. ஏன்னா இந்த விடயங்கள் தெரிந்தவர்களுடன் அவர்கள் கதைக்கவில்லை. ஆகவே இந்த 2700 ஏக்கர் நிலங்களையும் குறிப்பாக 7000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீள்குடியேற வேண்டி இருக்கிறது. மிக விரைவில் குடியேற்றப்பட வேண்டும். இந்த மக்களுடைய போராட்டம் இன்றைக்கு 5 ரீதியாக நடந்து கொண்டிருக்கு. மிக விரைவில் வேறு விதமாக மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அவர்கள் கேட்கிறது தங்களுடைய காணிகளை விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த வீதி மக்களுடைய காணிகளை விடுவித்து மக்களுடைய மீள்குடியேற்றத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் இந்த அரசு. அதற்கான கால அவகாசத்தை இந்த மாத இறுதி வரை வழங்கி இருக்கின்றோம். மிக விரைவில் இந்த போராட்டம் வேறு திசைகளை நோக்கி நகரும். நன்றி. வைத்தியசாலை மட்டுமில்லை, அது மக்களுடைய காணிகள். அந்த காணி உரிமையாளர் எங்களை தொடர்ந்து முறையிட்டு கொண்டிருக்கிறார். தங்களுடைய காணியில் கட்டப்படுது, சட்டவிரோதமாக கட்டப்படுது, அந்த காணியை விடுவித்து தர சொல்லி அந்த அடிப்படையில் நாங்கள் அதை பிரதேச என்ற அடிப்படையில் அந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கிறோம். සිංහල සහෝදරවරුන්ටයි අපේ මේ අරගලය සම්බන්ධව සිංහල සහෝදරවරුන්ටයි සිංහල ජනතාවන්ටයි පොඩි පැහැදිලි කිරීම. අපි ඇවිල්ලා ඉන්නේ මයිලටි ගම්මානයේ පලාලි ගම්මානයේ ඉන්න. මයිලටි පලාලි ගම්මානයේ තියෙන්නේ බලිගාම වඩක ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ තමයි මේ පලාලි මයිලටි වසාවලාන් කියන ගම්මානයේ තියෙන්නේ. ලංකාවේ ඇති වුණු යුද්ධය නිසා 1990 ජූනි මාස 15 වන දින මේ හමුදාවේ බලපෑම නිසා අපි අපේ ගම්මානයේ ඉඳන් පිටත් වුණා. ඒ කාලේ ඉඳන් අපි අපේ ගමට නැවත ඇවිල්ලා පදිංචි වෙන්න බොහෝ උත්සාහ කරා. ඒ වුණාට මේ ඇති වුණු යුද්ධය හේතුව පෙන්නලා අපිට අපේ ඉඩම නිදහස් කළේ නැහැ. ඒ වුණාට 2009 දී අපේ ඉඩම අපේ යුද්ධය ඉවර වුණා. හැබැයි 2017 වෙද්දී තමයි අපිට පොඩි ගම්මානයක් අපිට නිදහස් කරලා දුන්නේ. කංගේ සොන්දර මයිලොටි පලාලි වල පොඩි ගම්මානයේ පොඩි ඉඩම තමයි අපිට නිදහස් කරලා දුන්නේ. හැබැයි දැනට යුද්ධය ඉවර වෙලා දැන් අවුරුදු 17ක් විතර වෙනවා. ඒ වුණාට එයාලා කාරණාව පෙන්වන්නේ ආරක්ෂාව අඩුපාඩු තියෙනවා. ඒ වුණාට ඒක විතර එයාලා පෙන්වන්න මේ කාරණාව. ඒ වුණාට දැන් අපේ ගම්මානය සම්පූර්ණම අධි ආරක්ෂිත කලාප කියලා මේ කැසට් කරලා අධි ආරක්ෂිත කලාපයෙන් එයාලා කරන්නේ ගොවිතැනුයි කෘෂිකර්මාන්තයයි තව නිෂ්පාදන වැඩවලයි මේ අවුරුදු උත්සවයයි එයාලගේ වෙසක් උත්සවය ඒ වගේ තමයි දැන් එයාලා කරන්නේ අධි ආරක්ෂිත කලාපය ඇතුලේ. දැන් ඔයාලා හිතලා බලන්න සහෝදරවරුනි, ඔයාලගේ ඉඩම බලපෑම් ඉල්ලලා මේ එයාලා උත්සවය හරි
මගුල් ගෙදර හරි කරද්දී ඔයාලට කොහොමද මේ රිදෙනවද? ඔයාලගේ වේදනාව කොහොමද ඇති වෙනවද? තරහ කොහොමද ඇති වෙනවද කියලා පොඩ්ඩක් හිතන්න. ඒ වගේම තමයි අපිට. අපි දැන් අවුරුදු 36ක් 1990 ඉඳන් දැන් 2026 වෙනකම් අවුරුදු 36ක් පාරේ ඉන්නවා. කන්දවරවල ඉන්නවා. නෑදෑයන්ගේ ගෙවල් වල ඉන්නවා. අපේ සහෝදරවරු අපේ නෑදෑයෝ මැරුණොත් මේ සුසාන භූමි කියලා නැහැ අපිට. අපි අවසාන කටයුතු කරන්න අපේ ඉඩම නැහැ. අපි ආගම සිද්ධාස්ථාන කරන්න අපේ ආගම සිද්ධාස්ථාන කිසිම එකක් නැහැ. හැම එකම කුඩු කරලා තියෙන්නේ. අපි කවදාවත් සිංහල මිනිසුන්ට හෝ සහෝදරවරුන්ට එරෙහිව කතා කරන්නේ නැමි. අපි ඉල්ලන්නේ ඔයාලා කරුණා කරලා අපේ මේ ඉල්ලීම පොට්ට පැහැදිලි වෙන්න. දැන් ඔයාලත් අපේ වෙනුවෙන් පෙනී සිටින්න. රජයටයි අපේ නිලධාරීවරුන්ටයි අපි ඉල්ලා සිටින්නේ කරුණා කරලා අපි රටට එරෙහිව විරුද්ධව අපි කතා කරන්නේ නැහැ. මේ කටයුතුත් කරන්න අපිට ඕනේ අපේ ඉඩම නිදහස් කරලා දෙන්න. අපි අපේ අරගලය නතර කරනවා නැත්නම් දිගින් දිගට මේ අරගලය කරගෙන යනවා කියලාත් ඔයාලට අවසානයෙන් කතා කරලා ඉවර කරනවා. மயிலட்டி மீள்குடியேற்ற குழுவின் செயலாளர் போனா ரஞ்சனதேவர் இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் மிகவும் ஒத்துழைத்த எமது உறுப்பினர்களுக்கும் அத்துடன் எம்மீதும் எமது போராட்டத்தின் மீதும் இந்த போராட்டத்தின் மூலம் எமது இடங்களை விடுவிக்கலாம் என்ற நம்பிக்கையுடனும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். இப்போராட்டங்கள் இடங்கள் மாற்றப்படலாம், வடிவங்கள் மாற்றப்படலாம், ஆனால் போராட்டம் அறவழியில் மட்டுமே நிகழ்த்தப்படும். அறவழியில் செல்லும் இந்த போராட்டம் காந்தியின் முதல் கனவாகும். அது விடுவிக்கப்பட்டது போல் எமதும் கனவு அறவழியில் போராடி எமது மண்ணை மீட்பது ஆகும். ஆகவே இந்த அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்டு எம்முடன் கைகோத்து நிற்கும் எமது மயிலிட்டி மக்களுக்கும் எமது உறவுகளுக்கும் எமது பலி வடக்கு மக்களுக்கும் நான் செயலாளர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது மயிலிட்டி மண்ணின் தொடர் போராட்டம் பல வடிவங்களில் உருவாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எப்பொழுதும் எமது மக்கள் எம்முடன் கைகோத்து நிற்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அவர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு. அவர்களும் எங்களைப் போல் இன்றுதான் அவர்களும் வெளியேறிய நாள். 36 வருடங்களுக்கு முன்பு அவர்களும் காயப்பட்டு தமது கையிலே கிடைத்த உடைகளை எடுத்துக்கொண்டு உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர்களும் எங்களைப் போல் வெளியேறினவர்கள். அவர்கள் உணவை மயிலிட்டி மீள் குடியேற்ற குழு மதிக்கின்றது. அவர்களின் செயல்பாட்டுக்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக நிற்போம். அதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. தயவுத்து எங்களுடைய போராட்டங்களை மழுங்கடிக்காதீர்கள். கடந்த 36 ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை இழந்து வேறு இடங்களிலே தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயங்களிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதிகாரத்திலே இருந்தவர் என்ற அடிப்படையிலே அவருடைய ஆட்சி காலத்திலே சுமார் 18,000 ஏக்கர் நிலப்பரப்புகள் அரச காணிகள் அல்லது தனியார் காணிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றன, காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்று அந்த நிலைமை மாறியிருக்கிறது. இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு அவை மீளவும் கையளிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கடந்த காலத்திலே கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்ற காணிகள் மாத்திரமல்லாமல் வனஜீவராசிகள் திணைக்களம், வனலாக திணைக்களம், அதே போன்று தொல்லியல் திணைக்களம் போன்றவற்றினுடைய கையகப்படுத்தலிலே இருந்த காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலே ஆழமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலப்பகுதியிலே 86ஆம் ஆண்டுக்கு முன்னர் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை அளவு தீர்மானமும் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலும் துரதிருஷ்டவசமாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினால் அவற்றை நாங்கள் முன்னெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது.
இன்றைய தினம் அதிகாரத்தில் இல்லாத போதிலும் இந்த மக்களுடைய உணர்வுகள் மதிப்பளிக்கப்பட்டு அவர்களுடைய காணிகள் அவர்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற அவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம், எங்களுடைய தார்மீக ஆதரவை வழங்குவோம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து இவர்களுடைய உணர்வுகளை தென்னிலங்கையிலே பதிவு செய்வதற்கு, தென்னிலங்கையிலே பேசுபொருளாக்குவதற்கு இன்று இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களே ஒரே வழியாக இருக்கின்ற நிலையிலே அதற்கான ஆதரவை நாங்கள் எங்களுடைய தார்மீக ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.